லக்னம் எந்த ராசியில நிக்குதோ அந்த ராசியை லக்னம்னு சொல்லிக்கிறோம். அந்த வீட்டை 1ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து அதுக்கு அடுத்த வீடு 2ஆம் பாவகம், அதுக்கு அடுத்தது 3ஆம் பாவகம்னு 12 பாவகங்கள் எண்ணுவோம். அதுல ஒன்னொன்னும் எதை குறிக்கிறது, ஜோதிடத்துல எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லக்னம் மேஷத்தில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இங்க 30 பாகை இருக்கு. இங்க இருந்து இதுவரையிலுமே மேஷ லக்னம் தான். ஆனா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கு தொடுவானத்துல இந்த 30 டிகிரியுமே இருக்காது. ஏதாவது ஒரு புள்ளி, இந்த புள்ளியா இருக்கலாம், இந்த புள்ளியா இருக்கலாம், இங்க இருக்கலாம். எது தெரியுது அப்படிங்கறது அந்த தொடுவானத்தில் எந்த பகுதி தெரியுதுங்கிறது தான். இப்ப இதுவா இருந்துச்சுன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அத லக்ன நட்சத்திரம் அல்லது லக்ன புள்ளி அப்படிமோ. லக்ன புள்ளிங்கிறது மிகச்சரி. அதுக்கு அந்த புள்ளி எத்தனை பாகைங்கிறது, இப்ப உதாரணத்துக்கு 10 பாகை, அதாவது 9 புள்ளி அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. அப்போ அஸ்வினி 3ஆம் பாதமாக இருக்கும். அஸ்வினி 3ஆம் பாதம். அப்ப லக்னத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீட்டை 1ஆவது வீடு அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ன்னு 12 பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இத பொதுவாக இதையெல்லாம் ராசின்னு சொல்லுவோம். லக்னத்தை எடுத்துட்டு அங்கிருந்து வந்தா அத பாவகம்னு சொல்லுவோம். இது 2ஆம் பாவகம், இது 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம். பாவகம்னு சொல்லணும். 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். பாவகம். ஆனா பொதுவா இதை சொல்லும் போது என்ன பண்ணா 10ஆம் பாவம் அப்படின்றாங்க. 10ஆம் பாவம் அப்படின்னு வரும். அது மருவி வருது. பாவகம் தான் நம்ம பாவம்னு சொல்லி பழகிறோம். அப்படியே சொல்லிடுறாங்க 10ஆம் பாவம், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம்ன்றாங்க. அத பாவகம். இப்ப மேஷம் லக்னமா இருந்ததுனால மிதுனம் 3ஆம் பாவகமா வருது. அப்படி இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு கூட லக்னமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு கடக லக்னம் அப்படின்னா இப்ப கடகம் தான் 1, சிம்மம் 2, 3 கன்னி, 4 துலாம், 5 விருச்சிகம், 6 இப்படி வரும். தனுசு இந்த மாதிரி வரும். சோ இப்ப 12ஆம் பாவகம் எதுன்னா லக்னத்துக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். டக்குன்னு ஞாபகம் வரணும். திரும்ப 1, 2ன்னு எண்ணக்கூடாது. 12னா லக்னத்துக்கு முன்னாடி இருக்கிறது. அதுல இருந்து 1 முன்னாடி போனீங்கன்னா 11. ஏன்னா ஒரு ஆய்வு செய்யறப்ப நம்ம ஒவ்வொரு அடியும் இப்படி எண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்ன்னு பார்ப்போமா? இப்ப லக்னம் ரிஷப லக்னம். மாமாவை நேரடியா மாமா கொண்டு போண்டா. இப்ப தாய், எதையுமே தாயில இருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையே தாயில இருந்துதான் ஆரம்பம். இப்ப அம்மாவை பத்தி தெரியணும்னா அம்மா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த பாவகத்தை பார்க்கணும், எந்த ராசியை பார்க்கணும். மஞ்சுளா சொல்லுங்க. அண்ணா 4வது பாகம் பார்க்கணும்னா. 4 வெரி குட். என்ன ராசி? அந்த ராசி எது? சிம்மம்னா. சிம்ம ராசி. சிம்மத்தை பார்க்கணும். அம்மாவை பற்றி தெரியணும்னா சிம்மத்தை பார்க்கணும். சரி, வாழ்க வளமுடன். சரியா சொல்லிட்டீங்க.
முதல்ல இப்பதான் கத்துக்கிறாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, இப்ப அம்மாவுடைய தங்கையை பார்க்கணும். சித்தியை பத்தி பார்க்கணும்னா யார பார்க்கணும்? நீங்களே சொல்லுங்க. சித்திய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை பார்க்கணும்? அது கொஞ்சம் தெரியல. சரி, இளைய சகோதரம். இளைய சகோதரம்னா எத்தனாம் பாவம்? இளைய சகோதரம் அல்லது தம்பி தங்கை யாரா இருக்கட்டும், தம்பியா இருக்கலாம் அல்லது தங்கையா இருக்கலாம். தம்பி அல்லது தங்கை சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. தம்பி தங்கை. சரி, வேற யாராவது ஒருத்தர் புதுசா கத்துக்கிறவங்க? முத்துலட்சுமி மேடம், தம்பி தங்கை இதுக்கு எதை பார்க்கணும்? ஆஹா, சரி, நான் திரும்ப ஒரு இடம் சொல்லிடுறேன். தெரியலன்னா பாருங்க, டெஸ்ட் வைக்கவும் தான் தெரியுது. ஒண்ணுங்கிறது ஜாதகர். திரும்ப சொல்றேன் பாருங்க, ஒண்ணு அல்லது லக்னம். லக்னம் இது ஜாதகரை குறிக்கும். 3 என்பது இளைய சகோதரம். அதாவது அந்த ஜாதகருக்கு அடுத்த குழந்தை, ஜாதகருக்கு அடுத்த தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். 3வது இடம். 4வது இடம் தாய். 5ஆம் பாவகம் அந்த ஜாதகரின் குழந்தை. 7ஆம் இடம் ஜாதகரின் வாழ்க்கை துணை. ஏன்னா கணவன்பாங்க, அப்புறம் மனைவிம்பாங்க. இது ஆண் ஜாதகமா இருந்தா அது மனைவியையும், பெண் ஜாதகமாக இருந்தால் அது கணவனையும் குறிக்கும். வாழ்க்கை துணை 7ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் இப்ப உறவு மட்டும் சொல்லிட்டு வர. 9 தந்தை. இது மட்டும்தான் நமக்கு முக்கியம். இப்ப 11 அப்படின்னா மூத்த சகோதரம். சகோதரன் அப்படின்னு சொல்லல, சகோதரி அப்படின்னு சொல்லல, சகோதரம். அப்ப அது ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். இதுல இருந்து மற்ற எல்லாத்தையும் கொண்டு வரலாம். பாருங்க, இளைய சகோதரம் 3ஆம் இடம். எதே இப்ப லக்னம் 1 2 3 கடகம். இப்போ இந்த 3ஆம் இடம் யாரோட சகோதரத்தை குறிக்குது? ஜாதகரோட சகோதரம், அதாவது ஜாதகரின் இளைய சகோதரம். இன்னும் சரியா சொன்னா ஜாதகருக்கு அடுத்த அப்படின்னு வரணும். சரி, இப்போ 4 தாய் அப்படின்னு பார்த்துட்டோம். 4 தாய். அப்ப தாய்க்கு இளைய சகோதரம் தானே நம்ம சித்தின்னு சொல்றோம். சித்திங்கிறது தாய்க்கு இளைய சகோதரம். அப்ப தாய் அப்படின்னு இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இதுல இருந்து எங்க பார்க்கணும்? இத 1ன்னு எடுத்துக்கிட்டு 2 3ன்னு கொண்டு வரணும் இல்லையா? தாய்க்கு இளைய சகோதரம். அப்ப அங்க இருந்து எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இது 4, இது 5, கன்னி 5, துலாம் 6. அப்ப சித்திங்கிறது எங்க வருது? 6ஆம் இடம். 6ஆம் இடம் சித்தி. சித்திய பத்தி கேட்டா 6ஆம் இடம். இல்லைன்னா அது யாரா இருக்கலாம்? மாமாவா இருக்கலாம். தாய்க்கு அடுத்தது பெண்ணாக இருந்தால் அது சித்தி, ஆணாக இருந்தால் மாமா. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப சித்தப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், யாரு சொல்லலாம்?
சித்தப்பாவுக்கு சொல்லணும். யார் சொல்றீங்க? சித்தப்பாங்கிறது யாரோட தம்பி? அப்பாவோட தம்பி சார். நீங்கெல்லாம் கை தூக்க கூடாது சார். அப்பாவோட தம்பி. அப்பாவுடைய தம்பி. அப்பாவுடைய தம்பி. அப்பா எத்தனாவது பாவகம்? 9வது பாவகம். 9வது பாவகம். அப்ப 9ல இருந்து 1 2 3 இதுதான் அப்பாவுக்கு தம்பி அல்லது தங்கை. பாருங்க, இது அத்தையா கூட வரலாம். ஏன்னா அப்பாவுக்கு தங்கைன்னு எடுத்தீங்கன்னா அது அத்தையாயிடும் இல்லையா? சித்தப்பாவாவும் வரும். அப்போ இது அப்படியே எண்ணீங்கன்னா 9 10 11 எண்ணீங்கன்னா இது யாராக இருக்கலாம்? சித்தப்பா இல்லைன்னா அத்தையா இருக்கு. ஆமா, சித்தப்பா அத்தை. சரி, அடுத்த சித்தப்பா இருக்காரு. சித்தப்பாவுக்கும் அடுத்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எங்க வருவாங்க? அப்ப இவர்ல இருந்து 3 எண்ணணும். 1 2 3 லக்னத்துக்கே வந்துரும். இது 2வது சித்தப்பான்னு வந்துரும். லக்னம் 2வது சித்தப்பாவையும் குறிக்கும். லக்னம் யாரையும் குறிக்கும்? 2வது சித்தப்பா. அதாவது அப்பாவுக்கு அடுத்தன்னு வந்துரும். அது அத்தையாகவும் இருக்கலாம். இப்ப வேறொரு மாதிரி பார்க்கலாம். மனைவி அல்லது கணவன் யார எங்க சொன்னோம்? இது மனைவி. 7 மனைவி. அப்ப கொழுந்தியா எதுல வரும்? மனைவியின் தங்கை. அதுல இருந்து 3வது கட்டம். அதுல இருந்து 3 எத்தனைன்னு சொல்லுங்க. அப்போ கும்பம் 10 9 9 இல்ல 7 8 9. அதாவது 3 கூட்டிட்டு 3 கூட்டுறீங்க. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணேன். இது தப்பு இல்ல. நமக்கு என்ன 7ல இருந்து 3ன்னா அப்ப 10ன்னு நினைப்போம். ஆனா 7ஐயும் சேர்த்து என்றோம். 1 2 3 அதனால 9. அப்ப 9ஆம் இடம் தந்தையையும் குறிக்கும், குழந்தையாரையும் குறிக்கும், மைத்துனரையும் குறிக்கும். ஏன்னா இது மனைவியின் தம்பியாக இருந்தால் மைத்துனர். இப்படியே நீங்க எடுத்துக்கிட்டே போலாம். இப்ப மனைவியின் தாய் அல்லது கணவனின் தாய். கணவன் 7, அவருடைய தாய்னா 10ஆம் பாவகம். வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். மாமியார் வந்து 10ஆம் பாவகம். சரி, இப்ப மனைவியின் அப்பா மாமனார். அது 11. மனைவியின் அப்பாங்கிறது 9. இப்ப 7ல இருந்து 9 எண்ணணும். 7ல இருந்து 9 எண்ணணும். 1 அதாவது 7ஐயும் சேர்த்து எண்ணணும். 1 2 3 3ஆம் பாவகம். இதுதான் மாமனார். அப்ப இளைய சகோதரத்தையும் குறிக்கும், மாமனாரையும் குறிக்கும். இப்படி நமக்கு அடிப்படையா தெரிய வேண்டியது என்ன தெரிஞ்சா போதும்? இங்க கொடுத்தது தெரிஞ்சா போதும். லக்னம்னா ஜாதகர், 3னா இளைய சகோதரம், 4னா தாய், 5னா ஜாதகரோட குழந்தை. அப்ப 2வது குழந்தைன்னா அங்க இருந்து 3 எடுத்துக்கணும். 7னா கணவன் அல்லது மனைவி, 9னா தந்தை, 11 மூத்த சகோதரர். இதே மாதிரி
வேற உறவுகள் எல்லா உறவுகளையும் எடுத்துட்டு போகலாம். இப்ப மாமனாரோட தம்பி சின்ன மாமனார் எடுக்கலாம், பெரிய மாமனார் எடுக்கலாம். இப்ப இப்படி வளஞ்சுழியா வர்றது மட்டும் சொன்னேன். மூத்த இளையனா இப்படி வளஞ்சுழியா வரணும். மூத்த அப்படின்னா இப்ப ஜாதகருக்கு மூத்தவர் அப்படின்னா சகோதரம்னா 3ஆம் பாவம், இளையன்னா வலது பக்கமா வரணும், மூத்தனா இடது பக்கமா போகணும். அப்ப இங்க இருந்து 1 2 3ன்னு எண்ணீங்கன்னா 11 தான் யாரு மூத்த சகோதரர் வரும். மூத்த சகோதரம். அப்ப சித்தப்பாவும் 11 தான், அண்ணனும் 11 தான். அவருக்கு மூத்த அண்ணனோ அக்காவோ இருந்தா 9 வரும். ஏன்னா அங்க இருந்து 3, 1 2 3 அப்படி வரும். அதனால ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன யாருக்கு வேணாலும் பலன் சொல்ல முடியும். முடியுமா சார்? கண்டிப்பா முடியும். ஆனா துல்லியமா இருக்குமானா பொது பலனாக சொல்லலாம். மாமனார்னா இப்படிதான் இருப்பாரு. எப்படி பொது பலன்னா? உறவா இருப்பாரா, உதவியா இருப்பாரா, நல்லா இருப்பாரா, வசதியா இருப்பாரா, நோய் நொடி இல்லாம இருப்பாரா, இதெல்லாம் சொல்லலாம். ஆனா ஆயுள் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா அது கேட்பாங்க. ஏங்க அவங்களுக்கு தீர்க்காயுளா இருக்கும். ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு அப்பாயி பாட்டன் சித்தி மாமா அத்தனை பேருக்கும் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் பொதுவா என்ன சொல்லலாம்னா நல்லா இருப்பாங்க, அப்படி கொஞ்ச நேரம் நோட்டை பார்த்துட்டு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஆயுள் எல்லாம் கணிக்கிறது அவங்க ஜாதகம் தான் பேசும். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒருத்தர் உதவியா இருப்பாங்களா, மாமனார்னால நமக்கு உதவியா இருக்குமா, ஒட்டி இருப்பாங்களான்னு தான் காட்டும். இப்ப மாமனார் அப்படின்றது இங்க 3ஆம் பாவகம் சரியில்லைன்னா மாமனார் இவருக்கும் சண்டை பிரிஞ்சு கூட போயிடலாம். மாமனார்னால இவருக்கு எந்த உதவியும் இல்லாம போயிடலாம். அதுக்காக அவர் இறந்து போயிட்டாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, அல்லது இறந்து போயிடுவாரு அப்படின்னு எடுக்க முடியாது. இப்ப பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மற்ற உறவுகளை பத்தி பார்க்கணும் அப்படின்னா பொது பலன் தான் சொல்லும். மாமனார்னால பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு மட்டும் சொல்லும். அந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னா, அவர் வசதி இல்லாம இருக்கலாம், அதனால இவருக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடலாம். அல்லது அவருக்கும் இவருக்கும் சண்டை அதனால பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். அல்லது மாமனார் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு உதவி இல்லாம போயிடலாம், பிறந்தும் போயிடலாம், ஊரை விட்டு போயிடலாம், அல்லது அவருக்கே கடன் இருக்கலாம், அவரு போய் கட்டுற மாதிரி இருக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கலாம். இதுக்குள்ள எதுன்னெல்லாம் இந்த ஜாதகத்துல வச்சு சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா ஏமாறாதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் அநேகமா கட் பண்ண வேண்டி வந்துரும். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு சண்டைக்கு வருவாங்க. சொன்னா இந்த உடன் பிறந்தவர்களை சொல்றது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றது, அப்பா என்ன செய்யறாரு, அம்மா என்ன செய்யறாங்க, அப்புறம் இவர் என்ன செய்யறாரு அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லலாம். துல்லியமா சில பேர் சொல்லுவாங்க. அது கண்டிப்பா ஜாதகத்துல குறிப்புகள் இருக்கும், அதை வச்சுதான் சொல்றாங்களே தவிர ஜாதக கட்டத்துல இருக்கிற பலனை வச்சு சொல்றது இல்லை. தொழில் உத்தேசமா தொழில் சொல்லலாமே தவிர இந்த தொழில் தான் செய்யறேன்னு சொன்னா அது கண்டிப்பாக நம்புறது உங்க இஷ்டம். எங்கிட்டே நீங்க சரியில்லைன்னு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க, ரைட்டு சொன்னா ரைட்டு நம்பிட்டு போகட்டும். அவங்க நோட்டை வாங்கி பார்த்தா அதுல கண்டிப்பா தெரியும் இந்த ஜாதக கட்டத்துல இந்த கட்டத்தை சுத்தி அல்லது வேற பக்கத்துல அது சில குறிப்புகள்லாம் இருக்கும். அந்த குறிப்புகள் ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னன்னு, மற்றவங்களுக்கு அது பார்த்தா தெரியாது. ஏதோ கணக்கு போட்டு கூட்டி இருக்காங்க கழிச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்படிதான் நடக்குது. இதை இன்னமும் நம்பாதவங்க இருக்காங்க. இல்ல அவரு கரெக்டா சொல்றாருன்னு போய் கூட்டம் குமியும். அது அவங்களுக்கு விட்டுருவோம். நாம கரெக்டா ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்ல முடியும். 5 கூட பிறந்தவங்க 5 பேரு 4 பேருன்னு சொல்ல முடியும்னா
அப்ப துருவ கணிதம் என்ற ஒரு முறை அந்த நோட்ல குறிச்சு வைக்கிற முறையே இருந்திருக்காதே, வாய்ப்பே இல்லையே அப்படி ஒரு முறை வருவதற்கு. நல்லா சொல்ல முடியுங்கிறப்ப அதையே எழுதுறாங்க, வாய்ப்பு இல்லை. சோ அதை புரிஞ்சுக்குங்க. எதுக்காக உங்களுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, அந்த ஜோசியர் நல்லா சொல்றாரு, நம்மளால சொல்ல முடியலன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. நன்றிங்க ஐயா.